ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஷியாம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நமக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கிற 2 வேர்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். டு அண்ட் ஃபார். நமக்கு பேசும்போது எங்கே டு யூஸ் பண்ணணும், எங்கே ஃபார் யூஸ் பண்ணணும்னு நம்மள நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோட எண்டில் அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டு அண்ட் ஃபார் இதோட ஜென்ரல் யூசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டைரக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுறத சொல்கிறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு செயல் நடக்குது அது யாரை நோக்கி நடக்குது அப்படின்றத சொல்கிற இடத்துலையும் நம்ம வந்துட்டு டூங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி இல்லை ஒரு டைரக்ஷனை நோக்கி ஒரு விஷயம் நடக்குது, அதை எப்படி தமிழில் சொல்லுவோம்? ஸ்கூலுக்கு, பார்க்குக்கு, தியேட்டருக்கு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதுதான் இங்கிலீஷில் டு ஸ்கூல், டு பார்க், டு தியேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுவே ஒரு செயல் ஒரு பர்சனை நோக்கி நடக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா டு மீ, எனக்கு இல்லைன்னா என்னிடம், டு யூ, உனக்கு இல்லைன்னா உன்னிடம், உங்களுக்கு இல்லைன்னா உங்களிடம், டு அஸ், நமக்கு இல்லைன்னா நம்மிடம், எங்களுக்கு இல்லைன்னா எங்களிடம், டு தெம், அவர்களுக்கு இல்லைன்னா அவர்களிடம், டு ஹிம், அவனுக்கு இல்லைன்னா அவனிடம், டு ஹர், அவளுக்கு இல்லைன்னா அவளிடம். இப்படி தான் நம்ம வந்துட்டு டூவை யூஸ் பண்ணுவோம். இதுவே ஃபாரை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு விஷயம் எதுக்காக நடக்குது அப்படின்ட்டு சொல்கிற இடத்துல எந்த ரீசனுக்காக அது நடக்குது, என்ன காரணத்துக்காக அது நடக்குது, இல்லை என்ன லாபத்துக்காக அது நடக்குது, அதில் என்ன பெனிஃபிட், என்ன பர்பஸ்க்காக நடக்குது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் பீஸ் அமைதிக்காக, ஃபார் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சலுக்காக, இந்த மாதிரி இடத்துல ஃபார் யூஸ் பண்ணுவோம். யாருக்காக அந்த விஷயம் நடக்குது அந்த இடத்துலையும் நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் மீ எனக்காக, ஃபார் யூ உனக்காக இல்லைன்னா உங்களுக்காக, ஃபார் அஸ் நமக்காக இல்லைன்னா எங்களுக்காக, ஃபார் தெம் அவர்களுக்காக, ஃபார் ஹிம் அவனுக்காக, ஃபார் ஹர் அவளுக்காக. இங்கேயும் நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டு அண்ட் ஃபாரோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டூவோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்னென்னா, ஒரு செயல் அதாவது ஒரு ஆக்ஷன் வந்துட்டு ஒரு டைரக்ஷனை நோக்கி நடக்குது, இல்லை ஒரு இலக்கை அடையிறதுக்காக நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷி கோஸ் டு த பார்க், அவள் பார்க்குக்கு போகிறா. ஸோ அவள் ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கா, கரெக்டா? அதனால் நம்ம டு த பார்க் அப்படின்ட்டு சொல்கிறோம். சென்ட் திஸ் பார்சல் டு மை அட்ரஸ், இந்த பார்சலை ஏன் அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. ஸோ அது எங்கே வந்து ரீச் ஆகணும்னு டெஸ்டினேஷன் சொல்கிறோம் இல்லையா? அதனால் டு மை அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் புரிஞ்சுதா? இப்போது செகண்ட் யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளோ இல்லை ஒரு விஷயமோ ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்லைன்னா நம்ம ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த இடத்துலையும் நம்ம டு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி கேவ் அ பென் டு மீ, அவன் எனக்கு ஒரு பென் கொடுத்தான். ஸோ அவன்கிட்ட இருக்கிற ஒரு பென் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்லலாம், இல்லை அவன் எனக்கு ஒரு பென்னை கொடுக்குறான். ஸோ எனக்கு அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? அதனால் டு மீ அப்படின்ட்டு சொல்கிறோம். இன்ஃபார்ம் திஸ் நியூஸ் டு ஹிம், இந்த செய்தியை அவனுக்கு சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நியூஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? இந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், த டீச்சர் எக்ஸ்பிளைன்ட் த லெசன் டு அஸ், டீச்சர் பாடத்தை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் டீச்சர்கிட்டேருந்து நமக்கு வருது, அப்படி தானே? ஸோ எங்களுக்கு அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? அதனால் இங்கேயும் டு அஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். தேர்ட் யூசேஜ், ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போதும் டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் சாங் இஸ் சிமிலர் டு தட் ஒன், இந்த பாட்டு அந்த பாட்டுக்கு சிமிலராக இருக்குது.
திஸ் ஃபேப்ரிக் ஃபீல்ஸ் சாஃப்ட் கம்பேர்ட் டு த ரஃப் ஒன். அந்த சொரசொரப்பாக இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்த துணி நல்லா சாஃப்டாக இருக்குது. மை பைக் இஸ் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு yours. உன் பைக்கை கம்பேர் பண்ணும்போது என் பைக் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் வர இடத்துல எல்லாமும் நம்ம டு யூஸ் பண்ணலாம். அண்ட் த லாஸ்ட் யூசேஜ் நம்ம டைமை பற்றி பேசும்போதோ இல்லை ஒரு ரேஞ்சை பற்றி பேசும்போதோ டு யூஸ் பண்ணுவோம். இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், த மீட்டிங் இஸ் ஃப்ரம் 4 PM to 6 PM. மீட்டிங் 4 PMலேருந்து 6 PM வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது. We have small to large sizes in this collection. இந்த கலெக்ஷனில் எங்கள்கிட்ட ஸ்மால் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு அந்த ரேஞ்ச் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கேயும் நம்ம டூ யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபாரோட யூசேஜ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ், ஒரு விஷயம் நம்ம என்ன பெனிஃபிட்காக பண்ணுறோம் இல்லை அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. இந்த கிஃப்ட் உனக்காக. அந்த கிஃப்ட்டுக்கான பர்பஸ் என்னன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் அ குட் காஸ். நான் இதை நல்லதுக்காக தான் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு விஷயத்த பண்ணால் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இங்கேயும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். அண்ட் த செகண்ட் யூசேஜ் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அது என்னென்னா டைம் டியூரேஷன் பற்றி பேசும்போதும் நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். வி ஹாவ் பின் வெயிட்டிங் ஃபார் 2 hours. நாங்கள் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு செயலை நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு, இப்போவும் அது நடந்துட்டுருக்கு, இன்னும் அது முடியலை. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஹாவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். இங்கே எவ்வளோ நேரம் அது நடந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். டூங்கிறத நம்ம வந்துட்டு டைம் லிமிட் இல்லைன்னா ரேஞ்ச் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணணும், இதுலேருந்து இது வரைக்கும்னு. ஆனால் ஃபார் அது எவ்வளோ நேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். 4 மணி நேரம், 2 நாள், 1 வருஷம், 10 மாதம், இந்த மாதிரி சொல்கிற இடத்துலலாம் நம்ம வந்துட்டு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஹாஸ் பின் ரோமிங் த சிட்டி ஃபார் 2 days. அவன் 2 நாளாக ஊரை சுற்றிட்டுருக்கா அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூசேஜ், மற்றவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் இல்லை அவங்களுக்கு பதிலாக நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்ற இடத்துலையும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஸ்போக் அட் த மீட்டிங் ஃபார் மீ. எனக்காக அவன் மீட்டிங்கில் பேசினான். ஸோ எனக்காக அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஃபார் யூ. உனக்காக நான் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறேன். ஸோ ஒருத்தரால் ஒரு விஷயம் பண்ண முடியல, அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணுவோம். அந்த லாஸ்ட் யூசேஜ், ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதோட ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்ட்டு சொல்கிறது. ஐ எம் கிவிங் திஸ் கிஃப்ட் ஃபார் யோர் கைண்ட்னஸ். உன்னோட கைண்ட்னஸ்க்காக நான் இந்த கிஃப்டை கொடுக்குறேன், ரீசன் சொல்கிறோம் இல்லையா. ஷி வாஸ் பனிஷ்ட் ஃபார் பீயிங் லேட். அவள் லேட்டாக வந்ததுக்காக பனிஷ் பண்ணப்பட்டா அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இங்கெல்லாம் நம்ம ரீசன் சொல்கிறதுனால இங்கேயும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம். இப்போ டூவையும் ஃபாரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஐ சென்ட் த லெட்டர் டு ஜான். நான் ஜானுக்கு ஒரு லெட்டர் அனுப்புனேன். ஜானுக்கு, இங்கே யாருக்கு அந்த லெட்டர் போகுது, ஜானுக்கு. ஸோ இங்கே நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். ஐ ரோட் அ லெட்டர் ஃபார் ஜான். நான் ஜானுக்காக ஒரு லெட்டர் எழுதினேன். இங்கே என்ன பர்பஸ், அந்த லெட்டர் எழுதுறதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்றத சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர். நான் கடைக்கு போயிட்டுருக்கேன். நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா. ஸோ டெஸ்டினேஷன் சொல்கிறோம், அதனால் இங்கே டூ யூஸ் பண்ணுறோம். ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர் ஃபார் மில்க். நான் கடைக்கு பால் வாங்க போயிட்டுருக்கேன். நான் கடைக்கு போயிட்டுருக்கேன் எதுக்காக, பால் வாங்குறதுக்காக, ஃபார் மில்க். ஸோ இங்கே நம்ம என்ன அதோட பர்பஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் இங்கே ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஐ கிஃப்டட் அ ட்ரெஸ் டு ஹர். நான் அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணேன். யாருக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ டு ஹர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஐ பாட் அ ட்ரெஸ் ஃபார் ஹர். நான் அவளுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்.
எதுக்காக அந்த ட்ரெஸ் வாங்கினேன்னு சொல்கிற இடத்துல ஃபார் ஹர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த கம்பேரிசன்லேருந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தட் இன் ஃபியூச்சர் வி won't repeat the சேம் அகைன். ஐ டூ த லாண்ட்ரி டு யூ. டூ த லாண்ட்ரி அப்படின்னா துணி துவைக்கிறது. இங்கே இந்த சென்டென்ஸ் கரெக்டா? உனக்காக நான் துணி துவைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ உனக்காக அப்படின்ட்டு சொல்கிறப்போ நம்ம வந்துட்டு இங்கே டு யூ யூஸ் பண்ணலாமா? அது ராங். ஐ டூ த லாண்ட்ரி ஃபார் யூ, அதுதான் கரெக்ட். உனக்காக நான் துணி துவைக்கிறேன், இதுதான் கரெக்ட். ஐ எம் கோயிங் ஃபார் த ஆஃபீஸ். நான் ஆஃபீஸ்க்காக போகிறேன், கரெக்டா? நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ ஐ எம் கோயிங் டு த ஆஃபீஸ். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஸோ ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறேன். அப்போது டு த ஆஃபீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நான் இங்கே உங்களுக்காக ஒரு 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் எத்தனை ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு இதுலேருந்து கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I will come back with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.